தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் மிகுந்த ஆரவாரத்துடன் நடைபெற்று வருகிறது. வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்குகிறார். முத்துப்பழம்பதி, இந்த ஆண்டினுடைய முதல் ஜல்லிக்கட்டு வீரர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. காளைகளையும் காளைகளின் உரிமையாளர்கள் மிகச் சிறப்பாக தயார்படுத்தி இருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்யும். பூங்குழலி இப்ப தச்சன்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்று வரும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு இந்த கிராமம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களும் அதே போல ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் காளைகள் வளர்ப்போரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இன்னைக்கு கூட உற்சாகத்தோடு தான் மாடுகளின் உரிமையாளர் வந்து காளைகள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இங்க தொடங்குது. இதுக்கு பின்பு அடுத்தடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கு. இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகளையே நம்ம உற்சாகத்தை காட்டாதான் அடுத்தடுத்து காளைகளை தயார்படுத்தும் வாரிகளுக்கு அழைத்து செல்ல முடியும். அதே போல காளையர்களும் ஆயத்தமாகும் என்பதால வந்து இன்று காலை 2-3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து குறிப்பா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தேனி, திண்டுக்கல், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து மொத்தம் 746 காளைகளை வந்து அதன் உரிமையாளர்கள் வாகனத்தில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அழைச்சிட்டு வந்துதான் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து வாரிவாசல்ல இருந்து அவிழ்த்து விடுறாங்க. வாரிவாசல்ல இருந்து காளைகளும், ஏன்னா காளைகள்லாம் வாரியை பார்த்து 6 மாசத்துக்கு மேலாச்சு. கடந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாததால இப்ப மீண்டும் 6 மாசத்துக்கு இடைவெளி முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதால காளைகளும் உற்சாகத்தோடு துள்ளி குதித்து விளையாடுது. சில காளைகள் வந்து வீரர்கள் பிடிபடுது. சில காளைகள் வந்து வீரர்களுக்கு சிக்காமல் தண்ணி காட்டி விட்டு களத்தில் நின்று ஆடிவிட்டு அங்கிருந்து செல்கிறது. இந்த காட்சி வந்து அங்க பார்க்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து பரவசப்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரு 6 மாத கால இடைவெளிக்கு பின்பு ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து மிக உற்சாகத்தோடு காண முடியுது. அதை வந்து அவங்க மக்களும் அதே போல ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் கண்டு ரசித்து வர்றாங்க. தொடர்ந்து இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 130 காளைகள் வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல 2 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து 2வது சுற்று நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து 8 சுற்றுகளாக அந்த போட்டி நடைபெற இருக்கு. பொங்கலி, பொதுவாகவே தமிழர்களினுடைய விளையாட்டை உடலை ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வைத்துக் கொள்வதற்காகவே கட்டமைக்கப்பட்டது. அந்த வரிசையில் இந்த வருடத்திற்கான முதல் ஜல்லிக்கட்டு மிக உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.